கடவுளே! நான் இப்ப எங்க இருக்கேன்? எங்க வேற யாரையும் காணோம். ஷிப் உடைஞ்சதுல நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன். பரவாயில்ல, உடம்புல சின்ன சின்ன காயங்கள் தான். இருட்டாகிறதுக்குள்ள எப்படி நான் நெருப்பு மூட்ட பார்க்கணும். கடைசியில 1 ஹவருக்கு பிறகு நெருப்பு வந்திருக்கு. சின்ன வயசுல மேன் விசஸ் வைல்டு பார்த்தது வேஸ்ட போகல. எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. அந்த பக்கம் நீரோட்டம் இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. வாங்க போய் பாப்போம். தண்ணி கிடைச்சிடுச்சு. என்னதான் தண்ணி பார்க்க கிளீனா இருந்தாலும் அதை போட்டு கொதிக்க வச்சு தான் குடிக்கணும். சை, மிஸ் ஆயிடுச்சு. இல்ல வெயிட் பண்ணுங்க, மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். தோ பாருங்க. 2 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஃபுட் சாப்பிடுறேன். சாப்பாட்டோட அருமை எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. இந்த மழை என்ன ரொம்ப படுத்துது. எப்பதான் வீட்டுக்கு போகணும் கடவுளே. ஃபயர் வேற அகைன் நாளைக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து பற்ற வைக்கணும். ஹெலிகாப்டரில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லெட்டர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இங்கே சாக விரும்பல. எப்படியாவது வீட்டுக்கு போகணும். என்னையோட நான் இந்த ஐலண்ட் வந்து 10 நாள் ஆகுது. பட் எனக்கு ஹோப் இருக்கு. கண்டிப்பாக யாருன்னா வந்து காப்பாற்றுவாங்க. ஐ லீவ்ஸில் வச்சு பெரிய ஸ்மோக் கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஸ்மோக்கை ஃபாலோ பண்ணி யாருன்னா நமக்கு ஹெல்ப் பண்ண சான்ஸ் இருக்கு. ஹேய், அது ஹெலிகாப்டர் தானே? ஹேய், இங்கே இங்கே. எஸ், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வேஸ்டா போகல. லாஸ்ட் 10 டேஸ் ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. பட் நான் என் ஹோப்பை விடல. நீங்களும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உங்க ஹோப்பை விடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஏஐ ஷார்ட் ஃபிலிம் தான் எப்படி நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களாலேயும் இந்த மாதிரி ஒரு ஏஐ ஷார்ட் ஃபிலிம் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் ஸ்கிரிப்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய ஓன் ஸ்கிரிப்ட் கிடையாது. கொஞ்சம் வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ ஹாஃப் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறேன். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்கிரிப்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ என்னுடைய நோஷன் நான் ஓப்பன் பண்ணேன்னா, ஸோ இந்த இனிஷியல் ஸ்கிரிப்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராம்ப்டை நம்ம ChatGPTல போடும்போது, ஸோ ChatGPT என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 15 சீன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ChatGPT. ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் ChatGPTல போடும்போது, ஸோ ChatGPT என்ன பண்ணும்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 15 சீன்ஸ் வந்து அது வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 15 சீன்ஸை வச்சு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் வந்து தாராளமாக வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுடைய இன்புட் என்ன இருக்கும்னா, ஸோ இப்போ அது கொடுக்குற அந்த டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு எங்கேஜிங்காகவே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்காது அது கொடுக்குற டைலாக்ஸு. ஸோ அந்த சீன் விஷுவல்ஸ்லாம் மட்டும் அதே மாதிரி வச்சுக்கிட்டு, டைலாக்ஸை மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எங்கேஜிங்காக எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி தங்கிலீஷ் டைலாக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இப்போ நோஷன்லேயே பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி தங்கிலீஷ் டைலாக்ஸ் வந்து நானே வந்து கொஞ்சம் யோசித்து வந்து ஓனா ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா டைலாக்ஸ் நம்ம யோசிச்சு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணணும்ல. ஸோ அதனால் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து எடுக்கும். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷுவல்ஸ்லேயே நம்ம வந்து கொஞ்சம் வந்து ட்வீக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு சீன் வந்து வேணான்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால் ஒரு சீனை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஒரு 14 சீன்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுத்து நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் 1 ஸ்கிரிப்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராம்ப்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் கொடுக்குற எல்லா ஸ்கிரிப்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக நான் கொடுக்குறேன். ஸோ இதே அப்படியே யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அவங்க ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதே வீடியோஸ் வந்து அப்படியே அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ உங்களோட இன்புட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்கிரிப்டை அப்படியே யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ChatGPT வந்துடலாம். ஸோ ChatGPTயில் நம்ம ஸ்கிரிப்ட்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது கீழே வந்து நான் இன்னொரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கிவ் மீ த டீடைல் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் தி
பியூட்டிஃபுல் இந்தியன் உமன் இமேஜ் வித் ஹர் ஃபேஸ் கிளியர்லி விசிபிள் அண்ட் ஷீ ஷுட் சி டுவர்ட்ஸ் கேமரா டைரக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியே வந்து ஒரு டீட்டெயில்டு இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இது அப்படியே வந்து காப்பி பண்ணுங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு ஸோ இப்போ ஜெமினி வந்து வந்துருங்க. ஓகேவா? ஸோ ஜெமினியே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது இப்போலாம். ஸோ நீங்கள் இமேஜஸ்ன்ற அந்த இதுவும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வித் இமேஜன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரைப் யுவர் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல சப்மிட் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 or 2 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் ஜெமினி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இவ்வளோ தான் நம்ம செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இதே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ் டைலாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ தமிழில் நம்ம டைலாக்ஸை கன்வெர்ட் பண்ணாதான் அது வந்து நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கிரிப்ட் வந்து பாருங்கள். ஸ்கிரிப்டில் வந்து ஸோ இந்த மாதிரி தங்கிலீஷ் டைலாக்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே காப்பி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாட் ஜிபிடி வந்துட்டு ஸோ என்ன போடணும்னா கிவ் மீ த தமிழ் டைலாக் ஃபார் த பிலோ தங்கிலீஷ் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணதை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சாட் ஜிபிடி வந்து அந்த கரஸ்பாண்டிங் தமிழ் டைலாக்ஸை வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இந்த டைலாக்ஸ் வந்து நீங்கள் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி பாருங்கள். ஏன்னா சில மிஸ்டேக்ஸ் வந்து சில நேரம் வந்து வர சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி எதனா இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் மிஸ்டேக் இருக்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்ஸ் தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் முன்னாடியே வந்து ஒரு வாட்டி டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சீன்ஸ்க்கும் வந்து தங்கிலீஷ் டைலாக் வந்து நீங்கள் வந்து தமிழில் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தேர்ட் ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்பு என்னென்னா வீடியோ ப்ராம்ப்ட்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சாட் ஜிபிடி வந்துருங்க. ஸோ இப்போ நான் ஒரு சீனுக்கு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி வீடியோ ப்ராம்ப்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற சீன்ஸ்க்குலாம் வந்து அதே மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா கிவ் மீ த டீடைல் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் தி VUO3 வீடியோ ஃபார் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சீனை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, ஸோ ஸ்கிரிப்டில் வந்து இந்த ஃபஸ்ட் சீனை வந்து அப்படியே காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் கொடுத்துருக்கேன். என்னென்னா ஸோ நம்ம ஸ்கிரிப்டில் வந்து இங்கே தங்கிலீஷ் டைலாக்ஸ் வந்து இருக்குது. ஆனால் போன ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தங்கிலீஷ் டைலாக்கை தமிழில் மாற்றணும்ல. ஸோ அந்த டைலாக்கை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்ம சீன் 1 ஸ்கிரிப்டை வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 4 லைன் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ என்ன லைன்னா இந்த கேரக்டர் வந்து கரெக்டாக லிப்சிங்கோட பேசணும். ஸோ தமிழ் டைலாக் தான் பேசணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ் அண்ட் சப்டைட்டில்ஸ்லாம் இருக்கக்கூடாது நம்ம ஃபைனல் அவுட்புட்டில். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 4 லைன் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எரர்ஸ் வரது இந்த 4 லைன் வந்து கண்டிப்பாக வந்து தடுக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா எதனா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீனுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஷீ ஷுட் டெல் திஸ் டைலாக் அட் த எண்ட் ஆஃப் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் வந்து அவங்க வந்து அந்த பீச் மணலில் வந்து படுத்திருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்லோவாக வந்து முழிச்சிட்டு ஸோ கடைசி அந்த 8 செகண்ட் முடியும் போது தான் அவங்க வந்து நான் எங்கே இருக்கேன் அந்த டைலாக் வந்து பேசணும். ஸோ அதனால் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு எதனா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் சீனுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக. ஓகேவா? ஸோ தேவையில்லாமல் நான் இந்த லைன்ஸில் வந்து 2 வாட்டி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா சாட் ஜிபிடி வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் நோட் பேடு இல்லை நோஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்னுடைய நோட்ஸை. ஸோ ஆல் சீன் ப்ராம்ப்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கேன்ல. ஸோ இதில் வந்து பாருங்கள் என்னுடைய 14 சீனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த சாட் ஜிபிடியில் கொடுத்த அந்த ப்ராம்ப்ட்டு ஸோ சாட் ஜிபிடி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்த அந்த வீடியோ கிரியேட் பண்ணுற ப்ராம்ப்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் ட்ராக் பண்ணிட்டே வந்திருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி 14 சீனுக்கு வந்து நான் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா?
ஸோ ChatGPTல பாருங்க. ஸோ 14 சீனுக்கும் நான் வந்து அந்த வீடியோ கிரியேட் பண்ற ப்ராம்ப்ட்ட வந்து காப்பி பண்ணி ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதோட வந்து நம்மளுடைய அந்த 4வது ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதையும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. என்னன்னா, இப்ப நம்ம வீடியோ ஜெனரேட் பண்ற அந்த ப்ராம்ப்ட்ட கிரியேட் பண்ணோம்ல. ஸோ அத எடுத்துட்டு போயிட்டு VEO3ல போட்டு நீங்க வந்து வீடியோ ஜெனரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்ப நான் VEO3 வந்துடுறேன். ஸோ VEO3ல பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட இமேஜ் வந்து இதுதான். ஸோ இத வந்து அப்படியே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள வீடியோ ஜெனரேட் பண்ற அந்த ப்ராம்ப்ட்ட வந்து நீங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன குடுத்தீங்கன்னா, 1 ஆர் 2 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு VEO3 வந்து வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா, ஒரு நாளைக்கு வந்து 3 வீடியோ தான் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி லாஸ் ஆகும்போது நீங்க Google Flow யூஸ் பண்ணி இந்த மாரி வீடியோஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ Google Flow டுட்டோரியல் வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன். ஸோ அத நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அத யூஸ் பண்ணியும் நீங்க ஈஸியா வந்து இந்த VEO3 வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து VEO3ன்னா என்னன்னே தெரியலன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லயும், பட்டன்லயும் வந்து இந்த வீடியோ தரேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இத யூஸ் பண்ணி நீங்க VEO3 செட்டப் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த மாரி வீடியோஸ் வந்து ஈஸியா நீங்களும் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் இந்த வீடியோல வந்து சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி வேற என்ன AI ரிலேட்டட் கன்டென்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.